எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்ல அவ்ளோ வேலை செய்வேன். துவைக்கிறத தவிர மத்த எல்லா வேலையுமே செய்யணும். ஏன்னா வீட்ல வேலைக்கு ஆள் கிடையாது. அம்மா, நான் மட்டும் தான் செய்வோம். அம்மா நான் 7th படிக்கையிலேருந்தே குக்கிங் எல்லா வேலையும் செஞ்சு பழக்கி விட்டுட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பயங்கர ஃப்ரீ பேர்டு தான். வீட்ல வேலை செய்றக்கு அக்கா இருப்பாங்க, சமையல் செய்றக்கு அம்மா இருப்பாங்க. அதனால வந்துட்டு எந்த வேலையுமே எனக்கு அதிகமா இருந்ததில்ல. இப்பயும் வீட்ல அம்மா இல்லைனா மட்டும்தான் மார்னிங் சமையல் லஞ்சு செய்வேன். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 3 நேரமும் அவங்களே செஞ்சுருவாங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் நான் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ஐட்டம் செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் செய்வேன். மற்ற இடம் எல்லாமே அம்மாவே செஞ்சு வச்சுருவாங்க. தென் எனக்கு இங்கே இருக்கிற இந்த ஃப்ரீடம் வந்து என்னை ரொம்ப சோம்பேறியாக்கிருச்சு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரே சொல்லுவார், உனக்கே இது வராதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ செய்கிற, விடு உனக்கு பிடிச்சது செய் அப்படின்னு சொல்லிடுவார். நாங்கள் ரீசெண்டாக வந்து இந்த ட்ராவல் அடிக்ட் ஆகிட்டோம். இந்த மழை பெஞ்சதுலேருந்து ஆகும்னா வண்டியை தூக்கிட்டு எங்கேயாவது கிளம்பிடுறது. எங்கே போனோம் என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன்.